ஹலோ, என்னம்மா? என்னம்மா செய்யற? இந்த தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேம்மா. சரிம்மா, உன் வேலையெல்லாம் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க நம்ம வீட்டுக்கு வந்துருமா. உன் தங்கச்சி இங்கதாப்பா இருக்கா, நீயும் வந்துருப்பா. நாளைக்கு உங்க சித்தப்பா மகன் கல்யாணத்துக்கு எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துருவோம்ப்பா. என்னப்பா, வர்றியாப்பா? சரிம்மா. என்னம்மா, வாங்கம்மா, வாங்க சாப்பிடுங்கப்பா, உட்காருங்க. நீங்க வர்றா, கரெக்டா சாப்பிடுற நேரத்துக்கு வந்துட்ட. ஏய், நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருச்சு. முன்கூட்டியே வந்தா ஏதாவது வேலை செய்ய சொல்லுவாங்கன்றதுக்காண்டி கரெக்டா சாப்பிடுற நேரத்துக்கு ஓசி சோறு சாப்பிட வந்துட்டேன். ஆறு ஓசி சோறு? நீ ஏன் இங்க தண்டச்சோறு சாப்பிடுற? நீ என்ன சொல்றியா? அப்போ முத யாரு இங்க வர சொன்னா? நீ முத உங்க வீட்டுக்கு கிளம்பு. என்ன எதுக்கு போக சொல்ற? ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்து இருக்கிற? என் வீட்டுக்காரர் வெளியூர் வேலைக்கு போயிருக்காரு. நாங்க தனியா இருக்க முடியாதுன்னு அம்மா கூட வந்து இருக்கு. ஏய், என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? சாப்பிடுங்க. என்னப்பா, உங்க சித்தப்பா மகன் கல்யாணத்துக்கு என்னப்பா பண்ண போற? நான் பொருள் எதுவும் எடுக்கலாமா? சும்மா மொய்யா மட்டும் எழுதிடலாம் அப்படின்னு இருக்கேன். இந்தப்பா, இந்த தோட்டை போட்டுக்காயா. ஐயோ வேணாமா, இதுக்கு வேற அவ சண்டைக்கு வருவா. ஏப்பா, பெரியதோடு ஒரு காலப்பா, அவதுப்பா சண்டைக்கு வர போறா உன் கூட. ஏப்பா, நாளைக்கு விசேஷத்துக்கு போறோம், கவரிங்க போட்டுக்கிட்டா ஓடுறது, அதை கழட்டி போட்டு இதை போட்டுக்கப்பா. தங்கச்சி கேட்டா நான் சொல்லிக்கிறேன்ப்பா. ஏ மாலா, பாப்பா தண்ணிய உலக்கிட்டு இருக்கல, நீ வாட பாத்துட்டு சும்மா இருக்கற, இது இழுத்து விட்டா என்ன? எனக்கு என்ன அதான் வேலையா? அது சரி, நீ என்ன ஏன் தோட போட்டிருக்க? அம்மா தான் கொடுத்துச்சு. அம்மா கொடுத்தா நீ வாங்கி போட்டுக்குவியா? ஏன் ரெண்டு பேரும் சத்தம் போட்டுக்கிறக்கு? அக்கா போட்டா போட்டு போகுதுப்பா. இதே பெரியதோடு வச்சிருக்கேப்பா, நீ போட்டுக்கப்பா, அக்கா அதை போட்டுக்கிட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் தோட எனக்கு வாங்கி கொடுமா. ஏமா, நாளோட ஒன்னாவம்மா போட போற, அக்காவுக்கு விட்டு கொடுத்தா என்னம்மா? அதெல்லாம் விட்டு தர முடியாதுமா. அவளுக்கு ஏதாவது வேணும்னா அவ புருஷன்கிட்ட கேட்டு வாங்கிக்கிற சொல்லு. சரி, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. யாரு தேவையில்லாம பேசினா? அன்னைக்கு பெத்தவங்க பேச்ச கேட்காம அவன் தான் முக்கியம்னு ஓடி போய் கல்யாணம் முடிச்சுட்டேல. அப்ப எதா இருந்தாலும் நீ அவங்ககிட்ட தான் கேட்டுக்கணும். இங்க வந்து என்ன கேட்ட அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அப்படி என்னத்த இங்க வந்து கேட்டு வாங்கிட்டேன்? உனக்குனால 10 பவுன் நகை போட்டு பண்ட பத்திரம் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க? நான் இது வரைக்கும் ஏதாவது கேட்டிருக்கேனா? எப்படி கேட்க முடியும்? நீ என்ன என்னை மாதிரி பெரியவங்க எல்லாம் பார்த்து பேசி முடிச்சா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நீ வந்து கேக்குறது? எதா இருந்தாலும் இப்ப என்னை ஏத்துக்கிட்டாங்கல்ல, அப்ப பெத்த பிள்ளைக்குன்னா செய்யத்தான் வேணும். ஆனா நானும் சரி, என் புருஷனும் சரி, இது வரைக்கும் அவங்க இதை செய்வாங்க அதை செய்வாங்க, இப்ப வரைக்கும் நாங்க இவங்களை எதிர்பார்த்தே இருந்தது கிடையாது தெரியுமா? என் புருஷன் என்னைய நல்லாதான் வச்சிட்டு இருக்காரு. ஆமா ஆமா, எப்படி வச்சிருக்காருன்னு பார்த்தோம்ல. நீ பேசாத, நீ பேச பேச நமக்குள்ள சண்டை தான் வரும். நான் சொல்லிட்டேன், பேசாம இருந்துக்கணும். ஆமா ஆமா, எனக்கு மட்டும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா? உங்ககிட்ட பேசி 10 காசு பிரயோஜனம் கிடையாது. ஏமா, என்னம்மா அந்த பிள்ளை மட்டை தட்டி பேசிக்கிட்டே இருக்கடி ஒரே தாத்தேன்? அம்மா, அதை புடிமா. என்னம்மா இது? என்னப்பா அந்த பிள்ளைய புரியாம பேசணும், நீ இப்படி பண்றியப்பா? இல்லம்மா, அவ புரியாமலாம் பேசல. நான் தான் யார் எப்படிங்கறத இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறேன். நாங்க இப்ப வேணா காதல் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுற மாதிரி இருக்கலாம், ஆனா எங்க நிலைமை இப்படியே இருந்துராது. எங்களுக்குன்னு ஒரு காலம் வரும், அப்ப நாங்களும் 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்தாம செய்வோம். நான் இப்ப கிளம்புறேன்மா. இருப்பா, தங்கச்சிட்ட நான் பேசி பாக்குறீப்பா. இல்லம்மா, இதுக்கு மேலே நான் இங்க இருந்தேன், எங்களுக்குள்ள தேவையில்லாம சண்டை தாம்மா வரும். நான் கிளம்புறேம்மா.